தேங்கா பண்ணுக்காக அலைஞ்சேன். கண் கலங்குன நடிகர் சூரி. திருப்பூர்ல தேங்கா பண்ணுக்காக அலைஞ்சு திரிஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதே இடத்துக்கு சிவப்பு கம்பளத்துல என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு நடிகர் சூரி மாமன் படத்தோட ப்ரமோஷன் விழாவுல கண் கலங்கி பேசியிருக்காரு. சூரி நடிச்ச மாமன் படம் மே 16ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. நடிகர் சூரி இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய மாமன் படத்துல நடிச்சிருக்காரு. தாய் மாமன் உறவை மையப்படுத்தி உருவாயிருக்கக்கூடிய இந்த படத்துல சூரிக்கு ஜோடியா நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாபா பாஸ்கர், ராஜ்கிரண், லபர் பந்து புகழ், சுவாசிகா, பாலசரவணன், ஜெயபிரகாஷ், விஜய் சந்திரசேகர், கீதா கைலாசம், நிகிலா சங்கர் மாதிரியான பல பேர் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. கருடன் படத்தை தயாரிச்ச லார்க் ஸ்டுடியோஸ் குமார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சி திருப்பூர்ல இருக்கக்கூடிய தனியார் காலேஜ்ல நடந்துச்சு. இதுல கலந்துகிட்டு பேசின நடிகர் சூரி, நான் திருப்பூர்ல கம்பெனி வேலை செஞ்சப்போ தேங்கா பன்னு நல்லா இருக்கும். ஆனா அத வாங்கி சாப்பிடுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்காது. அப்போ தேங்கா பன்னோட விலை ₹1.25. அத சாப்பிட்டுடலாம் அப்படின்னு மனசு சொல்லும். காச கணக்கு போட்டுக்கிட்டே வருவேன். ஆனா கடைசியில ஒரு டீய மட்டும் குடிச்சிட்டு தேங்கா பன்ன சாப்பிடாமலே போயிடுவேன். அங்க இருக்கிற எல்லாருமே பன்ன சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நான் டீ குடிச்சேன். மறுபடியும் 3 மணிக்கு வருவோம். நைட்டும் வருவோம். இப்படியே இன்னைக்கு ₹4 செலவாயிடும். அதுக்கு பின்னாடி ஊருக்கு பணம் அனுப்புறப்ப குறையும் அப்படின்னு சொல்லிட்டு டீய மட்டும் குடிச்சிட்டு வந்துருவேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு என்ன நீங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. இத விட எனக்கு வேற எந்த மரியாதையும் வேணாம். இந்த இடத்துக்கு நான் நடந்து வரும்போது சிவப்பு கம்பளம் விரிச்சு அதுல என்ன கூட்டிட்டு வர்றது மாதிரி உணர்ந்தேன். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னோட கடுமையான உழைப்பு தான். நான் தலைக்கு மேல இருந்து வளர்ந்தவன் கிடையாது. தரைக்கு கீழ இருந்து வளர்ந்தவன் அப்படின்னு நடிகர் சூரி அந்த விழாவுல கண் கலங்கி பேசினாரு. ஜாலியான ஒரு குடும்ப கதைய கொண்ட படத்துல நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு இந்த கதை மனசுல தோணுச்சு. இதுக்காக நான் பேப்பர் பேனாவ வச்சு சிந்திச்செல்லாம் எழுதல. பலர் வாழ்க்கையில நடந்தத அப்படியே படமா எடுத்திருக்கோம். குடும்ப உறவுகளோட பின்னணியில உருவாயிருக்கக்கூடிய மாமன் படத்தோட டீசர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்ப அதிகரிச்சிருக்கு. இந்த படத்தோட வெளியீட்டு உரிமைய பிரபல நிறுவனமான ஸ்ரீ குமரன் பிலிம்ஸ் வாங்கியிருக்கு. டிஜிட்டல் உரிமைய பிரபல நிறுவனமான G5 கைப்பற்றியிருக்கு.